ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ தந்தி பரஸ்ரோதியாத். ஓம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசும் சாந்தம் சிவம் அமிதம் அனித்ய ஓம் ஹரிம் ஆயித்ய ஆயுஷ சோமி மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சன்பீச்ச ராகுக்கு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய அந்த அற்புதமான ஜோதிட கலை, அந்த ஞானத்தை, அந்த ஞானத்தில் உள்ள அத்தனை யோகங்களையும் உங்களுக்கு வழங்க இந்த பாலச்சித்தர் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது வார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் அதாவது புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 29/9/2025 முதல் 5/10/2025 வரை. 29/9/2025 முதல் 5/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். அதாவது பொதுவா குரு பகவான் மட்டுமே நல்ல பணம் பதவி தருவார், நல்ல செல்வத்தை தருவார் அப்படின்ற ஒரு பொதுவான, எல்லாருக்கும் ஒரு பொதுவான விதி. குரு பகவான் மட்டுமே தனத்தையும் செல்வத்தையும் தருவதில்லை. மற்ற கிரகங்கள் கூட கோச்சாரத்தில் சில அற்புதமான இடத்தில் அமர்ந்து விட்டால் மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை சிறிது நாட்களில் ஏற்பட்டுவிடும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனையானாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். குரு மட்டுமே பணம் பதவி செல்வத்தை கொடுப்பார் என்பது ஒரு புறம். அதை மட்டும் வைத்து பார்க்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய ஒரு வலிமை அந்த கோச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அது மிகப்பெரிய செல்வத்தையும் பதவியும் தொழில் வளத்தையும் முக்கிய யோகங்களையும் நல்ல திருமண யோகத்தையும் கொடுத்துவிடும். அப்படிப்பட்டதை ஒரு நுட்பமான முறையில் ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய, தற்போது இருக்கக்கூடிய கடந்த வாரத்தில் ஏற்பட்ட கிரக அமைப்புகள் என்ன, இந்த வாரம் என்ன கிரக அமைப்புகள் ஏற்பட்ட, அதனால் என்னென்ன தொழில் செல்வங்கள், தொழில் வளங்கள் பெருகப் போகின்றது, செல்வங்கள் பெருகப் போகின்றது, நல்ல திருமண யோகங்கள் ஏற்பட போகின்றது, இதில் என்ன பாதகங்கள் என்ன, யோகங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இதற்கு என்ன நிவர்த்தி, என்ன பரிகாரம், நல்ல யோகங்கள் இந்த வாரத்தில் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன நல்ல திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை விளக்கமாக ஆதாரப்பூர்வ, நல்லா கவனிக்கணும், ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன். புரிஞ்சுட்டீங்களா? கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் ஒரு சிறிய காலம் இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய தன யோகத்தை, செல்வயோகத்தை கொடுத்துவிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் எந்தெந்த இடத்தில், அதாவது ஒரு மொத்த பலன்களை, ஒரு மாத பலன்களை கூறுவதை விட அந்தந்த வார கிரக அமைப்புகள் ரொம்ப துல்லிதமான முறையில் கொடுக்கப்படுகின்றது உங்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் துல்லிதமான முறையில் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை வைத்து உங்கள் யோகங்கள் இங்கே சிறப்பான முறையில், அற்புதமான முறையில் உங்களுக்கு பலன்கள் இங்கே வழங்கப்படுகின்றது. ஆக இது கடந்த காலங்கள் என்னென்ன தோஷங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பாதிப்புகள், இந்த வாரம் என்னென்ன யோகங்களை நீங்கள், சிறப்பான யோகங்களை, என்னென்ன யோகங்களை அனுபவிக்க போகிறீர்கள், இதில் என்ன அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்ன சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது, இதில் என்ன தெய்வ வழிபாடை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். ஆக மீண்டும் இங்கே ஒரு விஷயம், இது பொது பலன்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா பிரம்மன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தலையெழுத்து எழுத மாட்டார். இப்போ மீன ராசி மேச ராசின்னா இங்கே சொல்கின்ற பலன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல. இதில் வந்து ஏதாவது சரியாக நடக்கலை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக அதில் மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். அதுக்கு வித்தியாசம் வரும். அப்போ உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகள் அது எப்போ சரியாகும் அப்படின்னா அதற்கான விதிகளை, அதற்கான யோகங்கள் எப்போ நடக்கும், அதுக்கான குறைபாடுகள்லாம் எப்போ நீங்கும், அதற்கான தோஷங்கள்லாம் எப்போ நீங்கும், அதுக்கு என்ன செய்யலாம்ன்றது பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய எதிர்கால விதி எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக இப்போ வந்து எல்லா ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்களை ஆதாரபூர்வ கிரக அமைப்புகளுடன் அனைத்து யோகங்களையும் இங்கே உங்களுக்கு வழங்கப் போகிறேன். வாரப்பலன்கள் தொடர்ந்து பல அற்புதமான யோகத்தை பெறப்போகிறார்கள் இந்த மேசராசி நேர்கள். மேசராசி நேர்களே, உங்களுக்குரிய இந்த அரிய அற்புதமான இறைவன் வரமாக தந்த வாரப்பலன்கள் புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை, புரட்டாசி 19 வரை 29/9/2025 முதல் 5/10/2025 வரை. முதலில் இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகள் நல்லா கவனிங்க. 3ஆம் இடத்தில் தொடர்ந்து பல செல்வங்களையும் பல பதவிகளையும் பல முன்னேற்றமான எல்லா யோகங்களையும் வழங்கக்கூடிய இடத்தில் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இதனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள், மேலும் மேலும் உயர்வுகள், பல லட்சியங்கள், நீங்கள் மனசில் என்னென்ன லட்சியங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவும், இந்த 3ஆம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது. 3ஆம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது. இப்போ இந்த 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய உங்கள் சகோதரர்கள் மூலம் அடையக்கூடிய யோகங்களை அடையலாம். உங்கள் உறவுகள் மூலம் ஏற்பட்ட ஒரு அணுகுமுறையினால் அது நல்ல யோகங்கள் ஏற்படலாம். சகோதர வர்க்கத்தினாலும் உங்கள் உறவுகளாலும் நல்ல யோகங்களை, அவர்களால் நல்ல யோகங்களை அடையக்கூடிய நிலை ஏற்படும். முக்கியமாக உங்கள் தொழில் பதவியும், உங்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்கள் பதவியாக இருந்தாலும் சரி, எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இன்னும் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆக அந்த ஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானம், 9ஆம் ஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது ஒரு கிரகம் இந்த காலபுருஷ தத்துவப்படி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த காலபுருஷ தத்துவப்படி இருக்கக்கூடிய இடத்திற்கு, அந்த இடத்துக்கு கிரகம் குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு மறைவு ஸ்தானங்களில் சென்று விடக்கூடாது. நல்லா சொல்றது, நல்லா கவனிக்கணும். அப்ப காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, அதற்கு நேர் 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஆக நிச்சயமாக குரு பகவானால் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. மேலும் 12ஆம் அதிபதி, அதாவது காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மீனத்திலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறார் குரு. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திலும் இருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ஆக மேஷத்திற்கு மிக முன்னேற்றமான காலம். சரிங்களா? என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பொதுவாக குடும்பத்தில் மனைவிக்கு சுகவீனங்கள், சொத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதை ஏற்படக்கூடிய நிலைகளை வந்து சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறதுனால 6ஆம் அதிபதி, அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு 2/7க்குரியவர், மேசராசிக்கு 2/7க்குரிய குடும்பஸ்தானாதிபதியும் அதே நேரத்தில் வந்து 7ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்தில் கேதுவோடு இருப்பதால் சில மனைவி, அதாவது கணவனாக இருந்தால் மனைவியால் ஏதாவது பிரச்சனைகள், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அது ஏற்படத்தான் செய்யும், இல்லாட்டி சுகவீனத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? இதை வந்து விநாயகர் வழிபாடு செய்து கொள்வதால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீரும். சரி, அடுத்ததாக வந்து இதில் ஒன்று மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேசர் 6ஆம் இடத்திலிருந்து சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது. 6ஆம் இடம் மிகப்பெரிய வலிமை, பதவி யோகம், உத்தியோகம், பதவி யோகம், ஆணையிடும் அதிகாரம், காவல்துறை, இராணுவம் போன்ற ஒரு மிகப்பெரிய உத்தியோகத்தில் மிக சிறந்த பதவி அடைந்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம், தொழிலில் வெற்றி, சொந்த தொழிலில் வெற்றி பெறக்கூடிய யோகம், தொழிலாளர்களால் நன்மைகள் பெறக்கூடிய யோகம்,
உடல் ரோகம் எந்தவித துன்பமும் ஏற்படுத்த போவதில்லை. மனைவிக்கு மட்டுமே உடல் ரோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் என்னன்னா, இந்த புதன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் 1ஆம் தேதி துலாத்துக்கு மாறுறார். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த 6ஆம் அதிபதியாகப்பட்ட மேசத்துக்கு 6ஆம் அதிபதியாகப்பட்ட ஒரு புதனாகப்பட்டவன் 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். கூட்டு தொழிலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. 1ஆம் தேதி புரிஞ்சுட்டீங்களா? அதாவது அக்டோபர் 1 முதல் தொழில், கூட்டு தொழில், கணவன் மனைவியும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பிரச்சனை ஏற்படும். கூட்டு தொழிலில் பிரச்சனை ஏற்படும். வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள், டாக்குமெண்ட் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு 1ஆம் தேதி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். விநாயக வழிபாடு, புரிஞ்சுட்டீங்களா? முருக வழிபாடு, விநாயக வழிபாடு ரொம்ப சிறப்பு. இதுதான் அந்த வாரத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த அதாவது யோகங்கள் ஒருபுறம், பாதகங்கள் ஒருபுறம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது ஒரு பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க போகிற உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.